காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு 32வது மகா குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய வளாகத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார் குரு பூஜை அன்னதான அறக்கட்டளை சார்பில் 32வது மகா குரு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் காலை கிருபானந்த வாரியார் திருவுருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வண்ண வாசனை மலர்கள் கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதில் பல்வேறு ஆன்மீக ஆன்றோர்களின் உபன்யாசமும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் குரு பூஜை அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். வேல் முருகனுக்கு அரோகரா. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 32வது மகா குரு பூஜை விழா. இந்த வாரியார் சாமியோட குரு பூஜை விழா நாங்கள் தொடர்ந்து வருஷந்தோறும் பண்ணிட்டு இருக்கோம். வருடத்துல வர ஐப்பசி ஆயில்ய மாசம் மகா குரு பூஜை. இது சாமிகள் விண்ணில் கலந்த நாள். அதாவது சாமிகள் சொற்பொழிவு பண்ணிட்டு லண்டன்ல இருந்து வர சொல்ல திருத்தணி மலைக்கு மேல நேரா முருகன் சன்னதிக்கு நேரா மேல உயிரை சாந்தி பண்ணிக்கிட்டு தான் வரலாறு. அப்பேற்பட்ட மகான் இவர் ஏகப்பட்ட திருப்பணிகள், எண்ணற்ற சேவைகள், சமுதாய பணிகள், சைவ பணிகள் நிறைய செஞ்ச மகான்னு சொல்றதா 64வது நாயன்மார்னு சொல்றதா இவர் எதை சொன்னாலும் தகுங்க. கிட்டத்தட்ட 85 கோயில் திருப்பணி செய்தவருங்க. எங்க காஞ்சிபுரத்துல மதில் சுவர் 4 ஆண்டுகள் மதில் சுவர் திருப்பணி பண்ணியிருக்காருங்க. இவருக்கு 64வது நாயன்மார்னு மதுரையில திருப்புகழ் சமயத்துல பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்பேற்பட்ட மகானை நாங்க வருஷந்தோறும் வழிபாடு பண்ணிடுறோம். ஏழை மக்களுக்கு அவர் கையால உணவளித்திருக்காரு. எண்ணற்ற ஏழைகள் உணவளித்திருக்காரு. படிக்க வச்சிருக்காரு பிள்ளைங்களை. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. கடைசி காலத்துல மனித சாந்தி அடையிற அந்த சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, அது கூட கட்டி கொடுத்துருக்காருங்க. அப்பேற்பட்ட மகான் இவரை 32வது மகா குரு பூஜையா நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். உலகமல்ல உள்ள முருக கடவுள்கள், முருக பெருமான வழிபடுறவங்க மொத்த பேரும் இவரை வழிபடுவாங்க. சாட்சாத் முருகனோட அம்சம் வாரியார் சாமிகள். நன்றி.